அன்பான சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். என்ன போட்டிருக்கு இன்னைக்கு? கணக்கும் காலும். நிறைய கணக்கை பற்றி சொல்லியிருக்காருல்ல, எல்லாத்துலேயும் ஒரு கணக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இந்த முறை ஒரு கணக்கு பார்ப்போம். யாரோ கூட்டி பெருக்கி விட்டான், நாமோ சிதறி பெருகி விட்டோம். சரியா? யாரோ கூட்டி பெருக்கி விட்டான், நாமோ சிதறி பெருகிவிட்டோம். யாரோ ஒருத்தி கூட்டும் போது ஏதோ கூடையில் குவிகின்றோம். யாரோ ஒருத்தி கூட்டும் போது ஏதோ கூடையில் குவிகின்றோம். யாரோ எடுத்து சொல்கின்றார், யாரோதான் அதை கேட்கின்றார் இல்லையா? யாரோ எடுத்து சொல்கின்றார், யாரோதான் அதை கேட்கின்றார். யாரோவாக சாகும் முன் நேராய் சிலர்தான் நிலைக்கின்றார். சரியா? புரியல? சரி, ஒரு கணக்கு சொல்றோம். முக்கால் அப்படின்னா 3 4 இல்லையா? முன்னரை அப்படின்னா அரை 1/2. அக்கால் அரைக்கால் அப்படின்னா 3 8. அக்கால் அரைக்கால்னா 3 8. இருமா அப்படின்னா 1 10. மாகாணி வீசம் சொல்லுவோம் இல்லையா? மாகாணி 1 16. ஒரு மா அப்படின்னா 1 20. கீழறை அப்படின்னா கீழ்வா இலக்கம் அப்படிங்கிற ஒரு பிரிவு பின்ன வரிசையில் இருக்கு. எதுக்கு எவ்வளோ அப்படின்னா, கவி காளமேகத்தினுடைய பாட்டை ஒன்று எடுத்து சொல்றார். முக்காலுக்கு ஏகாமுன், முன்னறையில் வீழாமுன், அக்கால் அரைக்கால் கண்டு அஞ்சாமுன், விக்கி இருமாமுன், மாகாணிக்கு ஏகாமுன், கச்சி ஒரு மாவின் கீழ் அறை இன்று ஓது அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு, எல்லா கணக்கு வரிசையும் பின்ன வரிசையும் வர மாதிரி ஒரு பாட்டு சொல்ல முடியுமான்னு காளமேகத்திட்ட கேட்டாங்களாம். பெரியவர் சொல்றார். ஆசுகவி உடனே பாடினாராம். ஆனா வெறும் பின்னம் வரிசை வாய்ப்பாடு மாதிரி இல்லாம பெரிய தத்துவத்தை உள்ளடக்கி வச்சு ஆசுகவியான காளமேகம் பாடி இருக்கிறாருங்கிறது அற்புதமாக சொல்லுகிறார் பெரியவர். எப்படி? முக்காலுக்கு ஏகாமுன் அப்படின்னா, முக்காலுக்கு ஏகாமுன் அப்படின்னா என்ன? பிறவி 2 கால் பிறவியில தோணிருக்கு. இப்போ நமக்கு வலுவிழந்து போய், இடுப்பு பலம் போய், முதுகெல்லாம் கூனி போய் 2 கால் பத்தாது, துணையா 3வது ஒரு கோலை ஊனிக்கிறோம் இல்லையா? 3வது காலாக கோல் ஒன்றை ஊன்றுகின்ற அந்த முதுமை பருவம் வருவதற்கு முன் முக்காலுக்கு ஏகாமுன். சரியா? முன்னறையில் வீழாமுன், முன்னரை இல்ல முன்னரை, முன்னறையில் வீழாமுன், அதற்கு முன் நரை ஏற்படும் முன்பாக அக்கால் அரைக்கால் கண்டு அஞ்சாமுன், அக்காலரை அந்த காலர்களாகிய யமதூதுவரை கண்டு அஞ்சி கால்கள் நடுங்கு முன்பாக கண்டு அஞ்சாமுன், அக்கால் அரைக்கால் கண்டு அஞ்சாமுன். விக்கி இருமா முன், இருமா ஒரு கணக்கு பிரிவு பார்த்தோம். இங்க உயிர் பிரியும் முன்னர் விக்கி கொண்டு இருமல் ஏற்படும் முன்னர். மாகாணிக்கு ஏகாமுன், மாகாணின்னா சுடுகாடு. மாகாணிக்கு ஏகாமுன், சுடுகாட்டுக்கு செல்வதற்கு முன். கச்சி காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு மாவின் தலவிருஷமாகிய ஒரு மாமரத்தின் கீழறை, இங்க 1 2 இல்ல, 1 தான், கீழ் இருக்கக்கூடியவரை இன்று ஓது, இன்னைக்கே துதிசை. இப்ப பாருங்க பாட்ட. முக்காலுக்கு ஏகாமுன், புரியுதா இல்லையா? 3வது காலாகிய கோலை ஊன்றுவதற்கு முன்பாக முன்னறையில் வீழாமுன், அக்காலரை கண்டு அக்கால் அரைக்கால் கண்டு அஞ்சாமுன், காலனுடைய தூதுவர்களை கண்டு அஞ்சுவதற்கு முன். விக்கி இருமாமுன், ஒரு மா 1 20, இது அந்த கணக்குல. விக்கி இருமாமுன், மாகாணிக்கு ஏகாமுன், சுடுகாட்டுக்கு போவதற்குள். கச்சி ஒரு மாவின் 1 10 இல்ல, ஒரு மாவின் ஒரு மாமரத்தின் கீழறையின் 1 2 இல்ல, ஒன்றான ஏகாம்பரனை இன்றைக்கே துதி செய்கிறார். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் மாதிரி. என்ன பாருங்க, இந்த கணக்கு, அவருக்கு கணக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு கணக்குன்னா கொலை நடக்கும். ஆனா எதுலையும் கணக்கா இருக்கணும். இந்த கணக்கை வைத்துக்கொண்டு, அதுவும் பின்னங்களை வைத்துக்கொண்டு கடவுளை காட்டுகின்ற அற்புதமான ஒரு பாடல். ஆசுகவி காளமேகம் அருளிய பாடலை
சொல்லி நமக்கு ஒரு பெரிய பெரிய உபதேசத்தையே அவர் செய்திருக்கிறார். இதை மட்டும் நினைக்காது. ஒரு மனுஷனுக்கு எத்தனை கால்டா அப்படின்னு கேட்கிறார் திடீர்னு. இது என்ன கேள்வி? என்ன கேட்கிறார்? மனுஷனுக்கு எத்தனை கால் அப்படின்னா, என்ன பெரியவா 2 கால் இல்லையே. அப்போ ஒருவேளை இந்த கோல் வச்சு சொல்ற 3 கால் இல்லடா அப்படின்னா, மனுஷனுக்கு 10 கால் அப்படின்னாராம். 10 காலா மனுஷனுக்கா? எப்படி சுவாமி? ஓ லேஸ்ல சொல்லிடுவாரா? அப்படியே ஒரு ரூட்டு கூட்டின்னு போய் மொத்தத்தையும் காட்டுவார்ல, ஒரு பேனராமிக் வியூ. அது மாதிரிதான் இந்த மதுரை கோயிலில் பார்த்தேன்னா, சொக்கநாதர் சன்னதிக்கு வெளி பிரகாரத்தில் நிறைய சிற்பங்கள் இருக்கும். அதுல ஏகபாத மூர்த்தி, ஒரே ஒரு கால் மட்டும் இருக்கும். சிவனுக்கு ஒரு கால், ஏகபாத மூர்த்தி இருக்கும். பார்த்துருக்க இல்லையா? பிருங்கி முனிவர் இருந்தாலும், பிருங்கி மகரிஷி, அவருக்கு 3 கால் இருந்ததா புராணம் சொல்லும். கேட்டிருக்கியா? ஆமா. என்ன சொல்ல போறாரு அடுத்தது? பாம்புக்கு காலே கிடையாதான் தெரியுமோ? ஓ அப்படியா? கேட்டு. ஓ சரி. அப்புறம் நம்ம கால்நடைகள் இருக்கு இல்லையா, ஆடு மாடு, அப்புறம் நாய், ஒட்டகம், குதிரை, இதுக்கெல்லாம் 4 கால். ஆமா. என்னடா சொல்ல போறாரு, இன்னும் வரலையே. வண்டுக்கு 6 கால் தெரியுமோ? ஷட்பதம்னு சொல்லுவாங்க. வண்டுக்கு 6 கால். 6 வரைக்கும் வந்துட்டாரு. சரி. சிலந்தி பூச்சி 8 கால். 8 கால் பூச்சின்னு வேற சொல்லுவோம் இல்லையா? சிலந்திக்கு 8 கால். மனுஷனுக்கு 10 கால்டா. எப்படின்னா, உயிரோடு இருக்கிற வரைக்கும் 2 கால் தான். உயிர் போனோடனே தூக்குறாங்க பாரு, 4 பேர் தூக்குறாங்க. 4 2 8. உபயோகம் இல்லாத இந்த 2 கால் சேர்ந்து 10 கால். ஒத்துக்கிறியா? முதலில் நமக்கெல்லாம் தொட்டிலடா, கண் மூடினால் காலில்லா கட்டிலடான்னு உவமை கவிஞர் சுரதா பாடுவார் இல்லையா? எவ்வளவு அழகா இருக்கு பாரு. அன்றொரு நாள் நான் தூங்கிய போது அனைத்தன 2 கரங்கள் அமுதமளித்தன தனங்கள். பின்னொரு நாள் நான் தூங்கிய போது பின்னின 2 கரங்கள் பிணைந்தன 2 அதரங்கள். இன்றோ நானும் தூங்கிடும் போதில் எடுத்தன 8 கரங்கள் எழுந்தன சோகச் சுரங்கள். ஹரிகிருஷ்ணன் கவிஞர் பாடுவார். அதே மாதிரி கவிஞர் மதிவண்ணன் சொல்வார், நான் சுமையாயிருந்தேன் சுவையாயிருந்தேன், அன்னை வயிற்றில் நான் வளரும் போது நான் சுமையாயிருந்தேன் சுவையாயிருந்தேன். ஓ சரி. அப்புறம் நான் சுமையா இல்லை சுவையாயிருந்தேன், நான் சுமையா இல்லை சுவையாயிருந்தேன், மங்கை தோளில் நான் சாய்ந்திடும் போது நான் சுமையா இல்லை சுவையாயிருந்தேன். ஓ நான் சுவையா இல்லை சுமையாயிருந்தேன், நான் சுவையா இல்லை சுமையாயிருந்தேன், 4 தோளில் பயணம் செல்லும் போது நான் சுவையா இல்லை சுமையாயிருந்தேன். இந்த அற்புதமான கவிதைகளை சொன்ன கவிஞர் மதிவண்ணனுக்கும் ஹரிகிருஷ்ணனுக்கும் நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த கால்கள் எப்பொழுதும் உபயோகம் உள்ள கால்களாக இருக்கும்படி இறைவன் நமக்கு அருள வேண்டும் என்று நாம கேட்டுக்கொள்ள வேண்டும். இருக்கும்போது பயனற்று நாம் போய்விடக்கூடாது என்பதையும் நாம மனசுக்குள்ள வச்சுக்கணும். இன்னொரு நிகழ்ச்சி பாருங்க. ஒருத்தர் யாத்திரை போறார், ஹரித்வார் அங்கெல்லாம் போறார். உடம்பு சரியில்லாத போயிடுது. அவர் போன இடத்துல அங்க அந்த ஜலம் இந்த ஜலம் மாறி தீர்த்தம் ஆடி அதில் ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டியதா போச்சு. அதாவது ஜுரம் அவர் இப்படி ஆயிடுத்து, நரகமா ராஜபோகமா தெரியலன்ற மாதிரி. அப்போ மனசுக்கு நரகம், உடம்புக்கு ராஜபோகம் அப்படின்னு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறார் அவர். எப்படி எப்படி நம்ம ஆமாண்டா, நீ யாத்திரை போகணுன்னு போன, அங்கே உடம்புக்கு வந்துடுத்து, ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டா உடனே சரி. அப்போ படுத்துன்னு இருக்க, படுத்து படுக்கையா இருக்க. அப்போ உனக்கு என்ன தோன்றுது? அடடா, மீதி பேர் கூட நம்ம போக முடியலையே, பத்ரிநாத் வரைக்கும் போகணும்னு நினைச்சோமே, போக முடியலன்னு வேதனையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கோம்ட்டு அது மனசுக்கு நரகம். ஆனால் உனக்கு வேலைக்கு சாப்பாடு, விசிட்டர்ஸ் ஹார்லிக்ஸும் சாத்துக்குடி கொண்டு கொடுக்கறது, அப்புறம் நேரம் பார்த்து தான் ஆகாரம் கொடுக்க வேண்டியது, நிமிஷத்துக்கு நிமிஷம் ஜுரம் சரியா இருக்கா, நாக்க நீட்டு கண்ணை காட்டு அப்படிங்க வேண்டியது, யூஆர் ஆல் ரைட், யூஆர் ப்ராக்ரஸிங், நீ டாக்டர் சொல்ல வேண்டியது, இதெல்லாம் ராஜோபச்சாரம் இல்லையா? மனசுக்கு நரகம், உடம்புக்கு ராஜோபச்சாரம் அப்படின்னு, ராஜபோகம் அப்படின்னு சொல்றாரு.
ஆனால் மனம் போல் உடம்பு நாம் பாரதி, அதை நம்ம இங்கே இணைத்து கொள்ள வேண்டும். மனம் எப்பவும் நல்ல நிலைமையில் இருக்கணும். மனம் நரகத்தை அனுபவிக்காமல் பார்த்து கொண்டால் உடம்பு எந்த நரகத்தில் இருந்தாலும் மனம் அமைதியாக இருக்கும் இல்லையா? எந்த நரகத்திலும் சிவனின் நாமம் விமானம், சூழும் குயில்கள் சுனாதம், கபாலம் திரிசூலம் கிரீட்டம் வினோதம், கூடும் வரங்கள் அமோகம், எந்த நரகத்திலும் சிவனின் நாமம் விமானம் என்பதை நாம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு மகா சுவாமிகளுடைய அற்புதமான ஒரு மகா வாக்கியத்தை பார்ப்போம். எதுதான் அற்புதமாக இல்லை இல்ல? வானத்துல எந்த மூலையில் பார்த்தாலும் அது வானம் தானே, நிர்மலம் தானே, நீளம் தானே, ஆழம் தானே, உயரம் தானே, அகண்டம் தானே, பூரணம் தானே. அப்படித்தான் ஒவ்வொரு மகா வாக்கியமும் இருக்கிறது. என்ன சொல்றாரு, நமக்கு அடிக்கடி வியாதி வருது. இப்போ நம்ம எங்க அப்பா காலத்துல கூட இத்தனை மருத்துவ வசதிகள் இல்லை என்பது உண்மைதான். ஆனா அவருக்கு இருந்த ஆரோக்கியம் எனக்கு இல்லைங்கிறது உண்மை. இப்ப அவருக்கு எனக்கு நான் சொல்றது உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். 2 ஜென்ரேஷன் பார்த்தோம்னா அவங்களுக்கு இருந்த ஆரோக்கியம் நமக்கு இல்லைங்கிறதான் உண்மை. அதுக்கு பலவிதமான காரணங்கள் நம்ம சொல்லலாம். பொல்யூஷன், அடல்ட்ரேஷன் இல்லையா? சுவாசிக்கின்ற காற்றிலிருந்து எல்லாமே மாசுபட்டு போயிருக்கிறது. பூச்சி மருந்து, பூச்சிக்கொல்லி நல்ல பூச்சிகளையும் சேர்த்து அழித்து விடுகிறது. நாம் உண்பது உணவையா அல்லது பூச்சி மருந்தையான்றது நமக்கு புரியல. இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது. ஒரு சுற்றுப்புற சூழல் ஆர்வலர் நல்லா சொன்னார், நீங்க சாப்பிட்றது வாழைப்பழம் இல்லைங்க, வாழைப்பழம் மாதிரினர். நீங்க குடிக்கிறது பால் இல்லைங்க, பால் மாதிரி அப்படின்னார். இப்படி எல்லாம் நம்ம எவ்வளவோ மாறி போயிருக்கு. உணவுல எத்தனையோ கலப்படம், அப்புறம் கல் வச்சு காயை பழுக்க வைக்கிறது, என்னென்னோ பார்க்கணும், எத்தனையோ கலப்படம், இதெல்லாம் இருக்கு காரணங்கள். ஆனா இதல்ல காரணம்ங்கிறார். இதல்ல காரணம். இதெல்லாம் கண்டிக்க வேண்டியவை, மாற்றப்பட வேண்டியவை, திருத்தப்பட வேண்டியவை. ஆனால் அவர் சொல்ற காரணம் என்னன்னா, நமக்கு நெறியான வாழ்க்கை இல்லாததால் தான் எப்போது பார்த்தாலும் வியாதி வருகிறதுங்கிறார். பாரதியார் தான் ஞாபகம் வர்றார். எண்ணிலா நோயுடையார் இவர் எழுந்து நடப்பதற்கும் வலிமையிலார், வெறும் கண்ணிலா குழந்தைகள் போல் பிறர் காட்டிய வழியில் சென்று மாட்டிக்கொள்வார், நன்னிய பெரும் கலைகள் 10,000 கோடி நயந்து நின்ற புண்ணிய நாட்டினிலே இவர் பொறியற்ற விலங்குகள் போல வாழ்வார், நெஞ்சு பொறுக்குதிலேயே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால். இரண்டும் தான். அதிலும் இந்த ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் மட்டும் இருக்கின்ற குடும்பத்தினர் இருவரும் வேலைக்கு போகின்ற கட்டாய இருப்பதாக கருதி கொண்டு அதற்காக செல்லுகிறவர்கள் தன்னுடைய குழந்தை காப்பகத்தில் விட்டு திரும்பி வருவதால் தேவையற்ற குற்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்படுவதால் இந்த குழந்தைகளுக்கு அதிகம் செல்லம் கொடுத்து குட்டிச்சவராக்குகிறார்கள். ஏதோ ஒரு கார்ட்டூன் சேனலை பார்க்க சொல்லி, ஒரு 2 அடி டிஸ்டன்ஸ் கூட இல்லாத ஒரு கார்ட்டூன் சேனலை பார்க்க சொல்லி, வன்முறையை பார்க்க சொல்லி கண்ணு கெட்டு போகுமா? போகாதா? கண் வழியாக உண்ணுகின்ற வன்முறை உள்ளே போய் தாக்காதா? நம்முடைய நெறியற்ற வாழ்க்கை நம்முடைய வியாதிக்கு எப்படி காரணமோ அதுபோல் நம்முடைய நெறியற்ற வாழ்க்கை நம்முடைய குழந்தைகளுடைய உடல் நல குறைவுக்கும் காரணம் என்பதை சுட்டி காட்டுகிறார். It is because our life is devoid of discipline that we fall sick too often. என்னுடைய தந்தையார் ஒரு நாளைக்கு 2 வேளை உண்பார். அந்த 2 வேளைக்கு நடுவே நீங்க என்ன தேவாமிர்தத்தை கொடுத்தாலும் அவர் சீந்தவே மாட்டார். எவ்வளவு டெலிஷியஸ் டிஷ் நீ அவர்கள் துறவிகள் மட்டுமல்ல, நம்முடைய தந்தைமார் தாய்மார் எல்லோரும் அப்படி வாழ்ந்தார்கள். எனவே அவருடைய திருவடியை பற்றி நெறியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நாமும் ஆரோக்கியமாக, நம்முடைய குழந்தைகளும் பேரன் பேத்திகளும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று அவரை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களை வணங்கி அமைகிறேன். வணக்கம்.